ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வேல இருந்து ஆர்ஆர்பி, என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டோட சிபிடி 1க்கான சிட்டி இன்டிமேஷன் லிங்க் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. சிட்டி இன்டிமேஷன் எப்படி செக் பண்றதுங்கிறத இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். என்டிபிசி யூஜியோட ஃபர்ஸ்ட் பேஸ் எக்ஸாம் மே 7, 8, 9ல நடந்து முடிஞ்சிருச்சு. செகண்ட் பேஸ் ஜூன் 13ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. ஜூன் 13ஆம் தேதி யாருக்கெல்லாம் எக்ஸாம் இருக்கோ அந்த ஸ்டூடெண்ட் இன்னைக்கு சிட்டி இன்டிமேஷன் செக் பண்ணிக்கலாம். சிட்டி இன்டிமேஷன் செக் பண்றதுக்கு வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல டைரக்டான லிங்க் வந்து கொடுத்திருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஓபன் ஆகும். ZEN நம்பர் 7/2025 NTPC அண்டர் கிராஜுவேட்னு ஓபன் ஆகும். இதுல உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணுங்க. இங்க பாஸ்வேர்ட் இருக்க இடத்துல உங்க டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிட்டு இங்க கொடுத்திருக்க நம்பர்ஸை என்டர் பண்ணிட்டு இந்த லாகினை கிளிக் பண்ணுங்க. லாகின் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்னு இருக்கும். அதுல உங்களோட நேமு மத்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். கம்யூனிட்டி அந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். கீழ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டீடைல்ஸ்ன்னு இருக்கும். இதுல எந்த சிட்டில உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது, எந்த ஸ்டேட்ல எக்ஸாம் நடக்க போகுது, எந்த டேட்ல எக்ஸாம், எந்த ஷிஃப்ட்ல எக்ஸாம்க்கு கூடிய டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஷிஃப்ட் 1க்கு ரிப்போர்ட்டிங் டைம் என்ன, கேட் க்ளோசிங் டைம் என்ன, எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும், ஷிஃப்ட் 2க்கும் அந்த டைமிங்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. ஷிஃப்ட் 3க்கும் உங்களுக்கு டைமிங்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. சோ உங்களுக்கு எந்த டேட்ல எக்ஸாம் நடக்குது, எந்த சிட்டில எக்ஸாம் நடக்குது, எந்த ஷிஃப்ட்ல எக்ஸாம் நடக்குது, அதுக்கான ரிப்போர்ட்டிங் டைம், கேட் க்ளோசிங் டைம் எல்லாத்தையுமே கரெக்டா பார்த்துக்கோங்க. இன்னொரு எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டர், ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. ஜூன் 13ஆம் தேதி யாருக்கெல்லாம் எக்ஸாம் இருக்கோ அந்த ஸ்டூடெண்ட் மட்டும் இன்னைக்கு சிட்டி இன்டிமேஷன் வந்து செக் பண்ணிக்கலாம். உங்க எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் நீங்க சிட்டி இன்டிமேஷன் செக் பண்ண முடியும். எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் ஆர்ஆர்பி வெப்சைட்ல இருந்து கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். அப்போ 13ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்னா ஜூன் 10ஆம் தேதி இல்லனா 9ஆம் தேதி தான் நீங்க என்ன பண்ண முடியும்னா உங்களுக்கான கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். எக்ஸாம் ஹாலுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனோம், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஜூன் 9ஆம் தேதி இல்லனா 10ஆம் தேதி கால் லெட்டர் வரும் இல்லையா, சோ அந்த கால் லெட்டரை ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப், உங்களோட ஆதார் கார்டோட ஒரிஜினல் வந்து வச்சுக்கோங்க. இந்த 3மே எக்ஸாம் ஹாலுக்கு கம்பல்சரியா நீங்க வந்து எடுத்துட்டு போகணும். இதுல ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா கூட உங்களை எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. சோ கரெக்டா 9ஆம் தேதி வரக்கூடிய ஹால் டிக்கெட்டை ஒரு பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வச்சுக்கோங்க. ஆதார் கார்டோட ஒரிஜினல் வச்சுக்கோங்க. இன்னொரு ஐடி ப்ரூஃபும் ஒரு சேஃப்டிக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, எஸ்டர்டே வரைக்கும் பாத்தீங்கன்னா லிங்க் வந்து அப்டேட் பண்ணாம வச்சிருந்தாங்க. இன்னைக்கு சிட்டி இன்டிமேஷன் செக் பண்றதுக்கான லிங்க் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் என்டிபிசி யூஜி எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏற்கனவே மே 7, 8, 9ல பாத்தீங்கன்னா 3 நாளைக்கு 9 ஷிஃப்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. சோ இந்த ஷிஃப்ட்டை வச்சு பார்க்கும்போது கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க. சோ அடுத்த ஷிஃப்ட் போறவங்க லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. ஜூன் 13ஆம் தேதி அதுக்கப்புறம் எக்ஸாம் இருக்கிற ஸ்டூடெண்ட் லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேரை நல்லா படி. சோ செப்டம்பர் 2025ல இருந்து மே 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சுக்கோங்க. இந்த கரண்ட் அஃபேரை எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க CA PDF பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 999 லைஃப் டைம் வேலிடிட்டி. NTPC யூஜி போற ஸ்டூடெண்ட் மட்டும் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த 9 ஷிஃப்ட் நடந்து முடிஞ்சிருக்கு இல்லையா, இதோட கொஸ்டின்ஸ் எல்லாமே எனக்கு வேணும், இந்த ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் எல்லாம் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம டீமுக்கு காண்டாக்ட் பண்ணி ஷிஃப்ட் கொஸ்டின்ஸும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 99. மே 7ல இருந்து ஜூன் 20 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு ஷிஃப்ட்டும் முடிய இப்போ 7, 8, 9 முடிஞ்சிருக்கு. சோ இந்த 3 நாளைக்கான 9 ஷிஃப்டோட ஜிகே கொஸ்டின்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. டீமுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்க வந்து வாங்கிக்கலாம். இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் NTPC ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 99. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 99 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா இப்போதைக்கு மே 7, 8, 9ஓட கொஸ்டின் வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. ஜூன் 13ஆம் தேதியில இருந்து ஒவ்வொரு ஷிஃப்ட் முடிய உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் NTPCக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஐ வாண்ட் NTPC CA அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. கரண்ட் அஃபேருக்கு 199 வந்து பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் மட்டும் படிச்சாலே போதும், கண்டிப்பா உங்களால ஃபுல் மார்க் வாங்க முடியும்.
ஏன்னா எல்லாமே டீடைல்டா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கூட இத நீங்க லைஃப் டைம் வேலிடிட்டியாவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இப்பதான் புதுசா நான் குரூப் டிக்கு படிக்கிறேன். எஸ்எஸ்சி எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கேன். ஆகஸ்ட்ல குரூப் டி எக்ஸாம் வருது. எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499 லைஃப் டைம் வேலிடிட்டி. 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். வேற எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ கரெக்டா எக்ஸாம் சிட்டி இன்டிமேஷன் பார்த்திருப்பீங்க. ரிவிஷன் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பண்ணுங்க. ஹால் டிக்கெட் வந்ததுக்கு அப்புறம் கரெக்டா எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பிரிண்ட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ டெஸ்ட் எடுத்து அட்லீஸ்ட் ஒரு டெஸ்ட் எடுங்க. 13ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னா கரெக்ட்டா உங்களுக்கு எத்தன நாள் டைம் இருக்கு? ஒரு 8 நாள் டைம் இருக்கு. இதுல அட்லீஸ்ட் ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுத்து அத வந்து அனலைஸ் பண்ணுங்க. எக்ஸாமுக்கு நாள் ஃபுல் டெஸ்ட் எதுவுமே எடுக்காதீங்க. இந்த ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கோ அத ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டோட கொஸ்டின்ஸ் மாதிரியே கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகாது. சேம் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 1 ஆர் 2 கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகும். அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சுட்டு போங்க. கண்டிப்பா எக்ஸாம்ல உங்களால நல்ல ஸ்கோர் வந்து வாங்க முடியும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர் கடைசி 1 இயர்ல இருந்து கேக்குறாங்க. இப்போ 1 இயர் படிக்க முடியலனாலும் ஒரு 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. வேற எதுவும் இந்த ஹால் டிக்கெட் செக் பண்றது இல்ல சிட்டி இன்டிமேஷன் பாக்குறதுல எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஷிஃப்ட் கொஸ்டின் அண்ட் பிடிஎஃப்க்கு கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப்க்கும் இமீடியட்டா மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.